டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இப்போ சமீப நாட்களாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் விஜயை ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. விஜயோட ஆதரவாளர்களோ இல்லை அவங்களோட தொண்டர்களோ தற்குறின்ற லெவலில் கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு கலாய்க்கிறதோ இல்லை ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதோ ஏன் சார்? அதாவது சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது காரணமா? முதல் விஷயம் என்னன்னா, எந்த விதமான கருத்தியல் அடிப்படையும் அரசியல் அடிப்படையும் இல்லாத ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இவருக்கு பாதிப்பாக அமைஞ்சிருவாரு அப்படிங்கிற அந்த கூற்றே ஒரு போலியானது. அது அரசியல் அடிப்படையற்றது. ஸோ அதை எந்த விதத்துலையுமே எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினர் ஏன் தாவேக்காவினர் இப்படியெல்லாம் தற்குறி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி கேட்குறாங்கன்னா, நாங்கள் மூலமாக பயன்படுத்துகிறோங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். உண்மையாக சொன்னால் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே டிவிகேவுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை இந்த மாதிரியான தற்குறிங்கிற வார்த்தையால் தான் குறிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அரசியல் அறிவற்று இருக்கிறாங்க. இன்றைக்கும் திரையரங்க மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு தியேட்ரிக்கல் மைண்ட் செட்டில் பக்காவாக அவங்க அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தியேட்டரை விட்டுன்னு அவங்க வெளியே வரல. வேற ஒன்றும் இல்லை. இப்போ கரூர் துயர சம்பவம் நடந்துருச்சு. இதற்கு பிறகு எப்படி அதை நீங்கள் நகர்த்தணும்னு ஒன்று இருக்குது. அது தலைவருக்கு தெரிஞ்சாலும் தொண்டருக்கு தெரியும். தலைவருக்கு தெரிஞ்சுதா? இல்லை. இப்போ இந்த கடந்த 16-17 நாட்களில் மக்கள் பிரச்சனைகள் அவ்வளோ நடந்திருக்கு. அதில் ஏதாவது ஒன்றை டிவிக்கு அட்ரஸ் பண்ணிச்சா? இல்லை. தங்களுடைய பிரச்சனையான அந்த கரூர் துயரத்தை மட்டும், தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அப்படி தான் அதை பார்க்குறாங்க. மற்றபடி கரூர் துயரம் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புன்னு அதை அவங்க எடுத்துக்க விரும்பலை. இப்போ அதுலேயுமே அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாவேக்கா தங்களுடைய கட்டுப்பாடுகள் எடுக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, விஜயனுடைய குடுமையை பிடிக்கிறதுக்காக இந்த கரூர் துயர சம்பவத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய அந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் தற்கொலை சொன்னால் கோவப்படுறீங்க இல்லையா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்கிறேன். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்கன்னு உடனே மகிழ்ச்சிகரமாக அதை கொண்டாடுறாங்க. சிபிஐ விசாரணை எப்படி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்? இல்லை, அது மேலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஓய்வு பெற்ற ஜட்ஜை மேற்பார்வையிடுறாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த சிபிஐ விசாரணை மேற்கொண்டா அது நியாயமாக தான் நடக்குன்ற மாதிரி ஒரு எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முன்னாள் நீதிபதி கண்காணிப்பாருங்கிறது உண்மைதான். ஆனால் விசாரணை நடத்த போகிறது சிபிஐ தான். விசாரணை நடத்தும் போது உண்மையெல்லாம் வெளியே வரும்ல, உண்மையை கண்டுபிடிக்கிறது தானே விசாரணை நடக்கும். ஸோ உண்மையில உங்க மேல தப்பு இருக்கா இல்லையான்றது தாவேக்காரங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இல்ல கண்டுபிடிச்சு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன செய்ய நடந்துச்சு? சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்றது என்னன்னா, மற்ற ஊர்லலாம் நாங்கள் போகும்போது கரெக்டாக தான் இருந்தது. கரூர்ல நாங்கள் செந்தில் பாலாஜி பற்றி பேசுவோம். செந்தில் பாலாஜின்ற பேர் குறிப்பிடல, விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் கூட குறிப்பிடுறாரு. மற்ற ஊர்லலாம் எதுவும் நடக்கல, ஆனால் கரூர்ல மட்டும் இதே நடக்குது. அப்போ இங்கே ஏதோ சதி நடந்திருக்க மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கிளைமும் அதுவாக தான் இருந்துட்டு இருக்கு. இல்லை, முதல்ல இந்த விஷயத்தில் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட யாருக்குமே நான் இரங்கல் தெரிவிக்கல. பொது நிகழ்வில் எதுவுமே நான் கலந்துக்கல. அதனால சொல்கிறேன், இந்த 43 பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதல்கள். விஷயம் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு முதல்ல ஒரு பதிவு வந்துச்சு. அதற்கு பிறகு இன்னொரு பதிவு அதுக்கு அடுத்த நாள் காலையில் போட்டார். ஒரு 68 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார். இந்த வீடியோவில் அவர் பேசுனது நியாயமா? நான் என்ன சொன்னா, தார்மீக பொறுப்பேற்றுக்கலாம். நீங்கள் குற்றவாளி நான் தான் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கொள்ள தேவையில்லை. குற்றவாளி நான் தான் பொறுப்பேற்றுக்கலாம் வேண்டாம், தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. அதை அவர் பண்ணாரா? சினிமா டைலாக் பேசுகிறார், கிட்டத்தட்ட சினிமா டைலாக். என்ன செய்யும் சார், பழி வாங்குறீங்களான்னு கேட்குறாரு. பழி வாங்குற அளவுக்கு தாவேக்கா என்ன அரசியல் பண்ணிருச்சு? நியாயமாக மனசு தொட்டு சொல்லுங்க. பழி வாங்குற அளவுக்கு தாவேக்கா என்ன அரசியல் பண்ணிச்சு? கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஒரு அரசியலா? கூட்டம் கூட்டுறது திமுக பண்ணாததா? எல்லா நாட்களையும் திமுக கூட்டம் கூட்டிருக்கு. நீங்கள் ஒரு பிரபலம்னா கூட்டம் கூடத்தான் செய்யும். என் கால்பந்தாட்டக்காரர்களுக்கு கூட்டம் கூடலையா? கிரிக்கெட் வீரர்களுக்கு கூட்டம் கூடலையா? நடிகைகளுக்கு கூட்டம் கூடலையா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மக்கள் தொகை அதிகம். எங்க நீங்க நின்னாலும் கூட்டம் கூட தான் செய்யும். சரி, ஓகே. சரி, இப்போ விஜய் இதில் விமர்சிக்கிறாங்க, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அங்கே கரூர் சம்பவத்துக்கு என்ன உண்மை அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரது முக்கியமான விஷயம். ஆனால் என்னன்னா, திமுக விஜய் டைரக்டா அட்டாக் பண்ணியோ இல்லை டைரக்டா பேசவோ மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு எதிரியா விஜய் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சீமான் அவரை விட அரசியலில் 15 வருஷம் மூத்தவர். அதாவது அவருக்கு முன்னாடியே 15 ஆண்டு காலம் களப்பணியில் ஈடுபட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி வந்தவர். அவர் விஜய் விமர்சிக்கிறது எங்க விஜய் நம்மளை தாண்டி போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு இமேஜ்ல விஜய் தாண்டி போற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? நீங்க தான் சொல்லணும். தாண்டி போற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு நான் கேக்குறேன். தாண்டி போற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்றீங்களா? அந்த கற்பனைக்கு அவருக்கு வாக்களிச்சிருவாங்களோ நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சேர்ற கூட்டத்தினால தானே இவ்வளவு வேணா வந்துச்சு. இல்ல, அந்த கூட்டத்தினால இவ்வளவு 41 பேர் விஜய்க்கு ஆதரவா தான் எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆதரவா கருத்து சொன்னாங்க? இல்ல, யாருமே யாராவது கொஞ்சமா மூளையோட பேசுறாங்களா? நீங்களே சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவங்களே விஜய் அழுத உடனே மனசு மாறிட்டாங்க. உங்களுடைய பாதிப்புக்கு அவருடைய காலம் தாழ்த்தல் ஒரு காரணம் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. 12 மணிக்கு வரேன்னு சொல்றாரு. 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், 3 மணிக்கு கூட வரலாங்க. 3 மணி நேரம் வரைக்கும் தாமதம்னா புரிஞ்சுக்க முடியுது. வர்றப்போ டிராஃபிக் ஓகே. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்க? இதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. நாங்க எங்களுக்கு கொடுத்த இடத்துல தான் பேசணும்னு சொல்றாங்க. என்ன மற்ற இடங்கள்லாம் எதுவுமே நடக்கலன்றாங்க. மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க? இறந்து போல யாருமே.
மதுரை மாநாட்டில் 2-3 பேர் இறந்து போனாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கோத்தகிரி குன்னூரை சேர்ந்த ஒருத்தரும் சென்னையை சேர்ந்த ஒருத்தரும் மரணிச்சாங்க. கரூருக்கு அப்புறமா நீங்க விஜய் மதுரை மாநாட்டை நான் கேட்கிறேன், மதுரை மாநாட்டில் 2 பேர் மரணிச்சாங்களா இல்லையா? அந்த மரணங்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம ஒரு மாநாடு போடும்போது திட்டமிடப்பட்ட மாநாடு, எல்லாருக்கும் உணவு தண்ணி எல்லாருக்குமான இருப்பிட வசதி கழிப்பிட வசதி எல்லாத்தையுமே செஞ்சுதான் நீங்க ஒரு மாநாட்டை வந்து திட்டமிடுறீங்க. அந்த மாநாட்டில் இறந்து போயிருக்காங்கல்ல. இல்ல அந்த கூட்ட நெரிசல் யாருமே இறந்து போன மாதிரி செய்திகள் வரல. அங்க வந்து அந்த பேனர் ஏறி மதுரை மாநாட்டில் அப்புறம் எப்படி இறந்து போனாங்க? என்னது கூட்ட நெரிசல் இறந்து போன என்ன அர்த்தம்? ஒழுங்கா சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெளியே போக வழி இல்லாம இப்படித்தானே இறந்து போயிருக்காங்க. இப்போ இப்படி இறந்து போனவங்களே சரிவர கவனிக்காம இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மதுரை மாநாட்டிலே அவர் எடுத்திருக்கான். அதை அவர் செய்யல. அவர் போன எல்லா இடங்களையுமே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களா இல்லையா? அந்த கூட்டங்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்தவங்க சாகலன்னு நினைச்சு நம்ம வந்து மன நிம்மதி அடைஞ்சுக்காரு. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக முதல்ல சீமான் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமாக சிபிஐக்கு விசாரணை போயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆதரித்த சீமான் வந்து அவரோட மாநாட்டுக்கு பிறகாக, அதாவது குறிப்பாக பெரியாரை வந்து கையெழுத்ததுக்கு பிறகாக ரொம்ப விமர்சிக்க தொடங்கிட்டாரு. இல்ல 2 விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். மலைகளின் மாநாடு தர்மபுரியில் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ணன் மேடை ஏறும் போதே அந்த செய்தி வந்து காதுக்கு போயிருச்சு. ஸோ அதில் மரணித்தவர்களுக்கு இரங்கல்கள் தெரிவிச்சு தான் அண்ணன் மலைகளின் மாநாட்டில் பேசவே தொடங்கினார். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர் செஞ்சப்போ தெளிவாக சொன்னார், விஜய் ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்கலாம், அதனால் அந்த துயரத்தில் வந்து நம்ம பங்கெடுத்துக்கோம், அதை வந்து அவரை முழுமையாக குற்றம் சாட்ட முடியாதுங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் 68 மணி நேரம் கழிச்சு அவர் ஒரு வீடியோ போட்டார்ல, அதில் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்காரான்னு நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சமாக தெரிஞ்சிருக்காரா மனுஷன்? சொந்த புத்தி சுய புத்தி இருக்க ஒரு மனுஷன் அப்படி பேசுவாரா? அவரோட பழி வாங்குறாங்கன்னு பேசுறாரு. யார் உங்களை பழி வாங்குறா? உங்கள்ட்ட எந்த குறைகளையும் நீங்கள் பேச மாட்டீங்க. எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்கள் நடத்தணும். உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் நடத்துவீங்களா? 12 மணிக்கு உங்கள் தொண்டர்கள் அறிவிச்சிங்க, 12 மணிக்கு வந்து காத்து கிடப்பானா இல்லையா? அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து காத்து கிடந்தானா இல்லையா? அப்போ அவ்வளோ நேரம் நிற்கவங்களாம் எழுச்சி வேணா? உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் என்னவா நடத்துறீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அறிவற்ற ஒரு ஆட்டு மந்தைகளை போல நடத்துறீங்க. ஆடு செத்தா கூட வந்து மேய்ப்பர்கள் கவலைப்படுவாங்க. நீங்கள் அந்த கவலை கூட பட மாட்டேங்கிறீங்க. அந்த 43 பேருடைய அரசியல், அந்த அவங்களுடைய மரணத்தில் 43 பேருடைய மரணத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் லாபம் தான் தேட பார்க்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிஎம் சார் நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன கைது பண்ணிக்கங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்கலாம் பேசுறீங்கல்ல. முதலமைச்சருக்கே சவால் விடுறீங்கல்ல. சவால் விடுற நீங்கள் ஏன் ஒரு தடவை செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது? முதலமைச்சருக்கு சவால் விடும் துணிச்சல் கொண்ட நடிகர் விஜய் ஏன் செய்தியாளர் சந்திக்கக்கூடிய துணிச்சல் இல்லாமல் இருக்காரு? சார் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. களம் வந்து நாம் தமிழர் வெர்சஸ் திமுக இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க வந்து நாம் தமிழர் வெர்சஸ் டிவிகேன்னு மாத்தி நாம் தமிழர் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறோம். நோ ஏபிசிடி. ஆனா குறிப்பா விஜய், ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே இவங்க யாருமே தேவையில்லை. இன்னும் விட்டா ஆம் ஆத்மியும் சொல்லுவோம், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் சேர்த்து சொல்லுவோம். இவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு போதுமான அளவு கேடுகளை செஞ்சுட்டாங்க. இதுல டிவிகேங்கிறது புதுமையா வந்திருக்கக்கூடிய ஒரு புது வரவு, கேடுகளின் புது வரவு. அவங்களையே ரொம்ப விமர்சிக்கணும். மாற்றுன்ற பேர்ல ஏமாற்ற வராங்க. இப்போ மாற்று நிக்கிற உண்மையான கட்சி மாற்றுன்னு வரக்கூடிய போலியான ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியை அடிச்சு துரத்தாம என்ன பண்ணும்? நாங்க உண்மையான மாற்றாக 15 ஆண்டுகள் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு 6 பொதுத் தேர்தல்களை ஈடுபட்டு முழுமையான தகுதியோடு நிற்கிறோம். இது வரைக்கும் தாவேக்கால ஒருத்தர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாங்களா? உள்ளாட்சி தேர்தல் போட்டிட்டு யாரு போட்டிட்டா? அவங்களோட ஆதரவாளர். பிபிசி வந்து வெளிப்படுத்தி இருக்கு யார் எப்படி போட்டிட்டாங்கன்னு. ஜெயிச்சவங்களை போய் தங்களுடைய கட்சிக்காரங்கன்னு போய் முத்திரை குத்திக்கிட்டது, தங்களுடைய இயக்கத்தை சேர்ந்து முத்திரை குத்திக்கிட்டது. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? முதல்ல பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த கட்சி இன்னும் 2 ஆண்டுகளை கூட முழுமையா நிறைவு செய்யல, அதுக்கு முன்னாடி இவ்வளவு பொய்கள், ஒரு அளவு இல்ல? அவ்வளவு ஆதரவும் வந்திருக்குங்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் இதுவரை தேர்தல் வரலாறுலயே 8% அதிகமாக ரசிகர் மன்ற ஆதரவு வரத்தனங்க செய்யும். ரசிகர் மன்ற ஆதரவு வந்து என்னத்துக்கு? சார் ஃபேமிலியோட நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறதுக்கு அந்த கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? நாம் தமிழர் கட்சி 2009 வந்து இயக்கமாக தொடங்கப்பட்டு 2010 கட்சியாக பரிணமிச்சது. நான் என்ன சொல்றேன், 2010 இருந்து 2024 வரைக்கும் எடுத்துங்க. 2024 மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கியாச்சுல, 8 விழுக்காடு வாக்குகளை தாண்டியாச்சு இல்ல. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 14 வருஷம். தேர்தலில் ஈடுபட்டது 2016, 8 வருஷம் தான் கணக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கினவங்க பாருங்க. விசிக எப்போ தொடங்கப்பட்டது? 90களில் தொடங்கப்பட்ட கட்சி 99 தான் அரசியல் பாதைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு எப்போ மாநில கட்சி அங்கீகாரம்? வாக்கு அரசியல்ல ரொம்ப கேட்குறேன், எப்போ மாநில கட்சி அங்கீகாரம் வாங்குறாங்க? இப்போ ரீசெண்டாக தான் போனோம் 2024. அதே 2024 தான் நாங்களும் வாங்குறோம். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கா? 99ல் வந்தவங்க 26 வருஷம் கழிச்சு அங்கீகாரம் வாங்கினாங்க. 2016 வந்தாங்க, 2024 வாங்கியாச்சு. 8 வருஷம் தான். அவங்களுக்கு 26 வருஷம் ஆனது, எங்களுக்கு 8 வருஷம் தான் இருக்கு. நாங்கள் 3 மடங்கு வேகமாக வளர்ந்துருக்கோம். இப்போ இதே மாதிரி 93 ஒருத்தர் கட்சி உடச்சிட்டு வெளியே வந்தார், வைகோ அவர்கள். இன்னைக்கு கட்சி நிலைமையில இருக்கு. தேமுதிக சீக்கிரமே எதிர்கட்சியாக மாறிச்சு. என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு? இந்த கட்சியில நிலைமை இருக்குன்னு சொல்லுங்க.
மக்கள் நீதி மேல ஒரு கட்சி ஒரு நடிகர் ஆரம்பிச்சார்ல சார். இப்ப 26 இளைஞர்களோட வாக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு போகும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? களத்துல இது வரைக்கும் உங்களுடைய பலத்தை சோதிச்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா கரூர் துயர சம்பவம் ஒரு பெரிய பேரிடி தான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வந்து ஒரு விதத்துல அதிர்ச்சிக்குள்ளா இருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு தலைவர் வந்து மீண்டெழுந்து இந்த நேரத்துல நம்ம சரியா செயலாற்றணும், இந்த நேரத்துல நம்ம நெருக்கடி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தலைவருக்கு தோணணுமா இல்லையா? தொண்டர்களுக்கு நான் சொல்றேன், தலைவருக்கு தோணணுமா இல்லையா? தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய கடமை தலைவருக்கு இருக்கா இல்லையா? விஜய் அப்படியே நடந்துக்கிட்டாரு, ஓடி போயிட்டாரு. குறைஞ்சபட்சம் ஒரு செய்தியாளர் சந்திச்சு இப்போதைக்கு கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன், இதையா சொல்லணுமா இல்லையா? நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, குறைஞ்சபட்சம் உங்களுடைய கருத்துக்களாக பகிர்ந்துக்கணும்ல. கேள்விகளுக்கு அஞ்சக்கூடிய வெறும் ப்ராம்ப்டிங்கை பார்த்து பேசக்கூடிய நிலைமையில தான் அவர் இருக்கிறார். ஒன்று பேப்பர் இல்லைன்னா ப்ராம்ப்டிங், ரெண்டுத்துல ஒன்று தான் அவருக்கு தேவைப்படுது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிராண்டிங் மாஸ்டர், இவங்களை தாண்டி விஜய்க்கு சொந்தமாக சுயபுத்தின்னு ஒன்று இருக்கான்றது தெரியல. அந்த அளவுக்கு மிக மோசமான ஆளுமையாக இருந்துகிட்டு அவர் அரசியல் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றீங்க. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு உண்மையாக சொல்றேன், இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் ஆனார் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 92 கும்பமேளால நடந்த மரணங்கள் தெரியும். 2005 வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண பொருள் வாங்குறதுக்காக வந்து அதில் ஒரு 48 பேர் மரணிச்சு போனாங்க. இந்த 2 பேருடைய மரணத்துக்கு கூட ஒரு காரணம் இருந்துச்சு. ஒருத்தர் பக்தர்களாக பக்தியினால் வந்து மரணிச்சாங்க, இன்னொருத்தங்க வெள்ள நிவாரண பொருட்கள் வாங்குறதுக்காக அதிகபட்சம் 2000 ரூபா பணம், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி சட்டை இவ்வளோதான் வாங்க வந்திருப்பாங்க, இதுக்காக மரணிச்சு போனாங்க. இவங்க மரணிச்சாங்களே 43 பேர், அவங்களுடைய மரணத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்ல போறீங்க? ரசிகத்தன்மை அதானே, ஒரு நடிகரை பார்க்கணும்னு வந்து மரணிச்சவங்க. இந்த காரணம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அந்த காரணம்? சார், நாம் தமிழர் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் நீங்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா சீமான் அவர்கள் விஜய் பத்தி பேசினாவே எடுத்தவொடனே ட்ரெண்ட் ஆகுது, ஏகப்பட்ட மீம்ஸ் வருது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னும் போது விஜய் அட்லீஸ்ட் சீமான் வந்து அதை பேசுறதை கம்மி பண்ணிட்டு 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ பேசிட்டு டேரக்டா மத்தவங்கள யார் 2ஆம் கட்ட தலைவர்? சார் உங்க கட்சி இல்ல, நான் கேக்குறதுனா டிவிக்கு 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களா? எல்லாருமே பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே விமர்சிப்பாங்க, எல்லாருக்குமே தாவேக்கா மேல விமர்சனங்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப தாவேக்காங்கிறது ஒரு கட்சியா அல்லது ரசிகர் மன்றமாங்கிற கேள்விதான். நீங்க வந்து திமுகவையும் தாவேக்காவையும் ஒரே அளவுகோல தான் எதிர்க்கிறீங்க, விமர்சிக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்ப வேற ஒண்ணு நான் சொல்றேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அவங்க வந்துட்டு ஒரு விழா நடத்தினாங்க, நீங்க பாத்தீங்க. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை அண்ணன் விமர்சிச்சாரு. கடந்த 16 நாட்கள்ல திமுக அரசு எல்லா இடத்துலயும் விமர்சிச்சு தான் செய்யறோம். அதான் சார் கேக்குறேன், அந்த 16 நாள் தாவேக்கா எங்க போச்சு? இல்ல அவங்க விமர்சிக்கிறாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், திமுக விமர்சிக்கிற மாதிரி தாவேக்கா பாஜக விமர்சிக்குதா? அதிமுக விமர்சிக்குதா? ஏன் விமர்சிக்கிறது இல்ல? அதிமுக மேலே பாஜக மேலே ஏதாவது பாசமா விஜய்க்கு? நடிகர் விஜய்க்கும் தாவேக்காவுக்கு ஏதாவது பாசம்? குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, திமுகவையும் நீங்க தாவேக்காவையும் ஒரே அளவுக்குள்ள தான் விமர்சிப்பீங்க அப்படிங்கறத கேள்வி. நான் சொல்லிட்டேன், இவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆண்ட கட்சியா இருக்காங்க. நீங்க சொல்ற ஈழத்துல அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல அப்படின்னும் போது நீங்க யார் அதிகமா எதிர்க்கணும்? திமுக தான் அதிகமா. போலியான மாற்றுன்னு வரும்போது உண்மையான மாற்று போலியான மாற்று அடிச்சு துரத்தான் செய்யும். இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நான் தெரியாம இருக்கிறேன். அதாவது 2 கட்சிகள் மேல நம்பிக்கை இழந்த கட்சி தான், 2 கட்சிகள் மேல நம்பிக்கை இழந்த மக்கள் தான் 3ஆவதா எங்களை தேடி வர்றாங்க. அப்போ நானும் மாற்று இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பக்கமும் மக்கள் போக வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் உண்மையான மாற்றாங்கிற கேள்வியை தான் நாங்க வைக்கிறோம். கேள்வியை கேட்டாலே நீங்க அவர்களை விமர்சிக்கிறீங்க, நியாயமா விமர்சிக்கிறீங்களா? திமுக இதுவும் ஒண்ணா அப்படிங்கிறலாம் கேள்விலாம் கேட்குறீங்க. திமுக மாற்று கிடையாது, திமுக மாற்று கிடையாது. 2021 திமுகவுக்கு எதுக்கு வாக்களிச்சாங்க? அதிமுக ஆட்சி வேண்டான்னு. நாளைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு யாராவது தாவேக்காவுக்கு வாக்களிச்சா அது பலனுள்ள வாக்குகளா இருக்கணுமா இல்லையா? அந்த வாக்குகள் அந்த பக்கம் போனா நியாயமான அரசியல் அந்த பக்கம் நடக்கணும். அதுக்காக தான் கேள்வி கேட்கிறோம். தாவேக்கா வரைக்கும் என்ன உருப்படியான அரசியல் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அவங்க வழக்கு போட்டதா அவங்க சொல்லிக்கிறாங்க, சட்ட போராட்டம் நடத்தினதா அவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மையா வழக்கு அவங்க தான் போட்டாங்களா? யார் போட்டா வழக்கு? அதுல ஒரு மனுதாரரா அவரும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. எப்போ போட்டீங்க? ஏப்ரல் 3, 4 மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் சட்ட மசோதா நிறைவேறுது. ஏப்ரல் 2, 3 சட்ட மசோதா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நிறைவேறுது. அதுக்கு பிறகு ஏப்ரல் 5 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுது. ஏப்ரல் 4 முதல் மனு வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக காலை 10:45 போடப்படுது. போட்டவர் அசாதுதீன் ஓவைசி, ஏஎம்எம் கட்சியினுடைய தலைவர், அவர் தான் போட்டார். அதற்கு பிறகு அந்த மனு வெரிஃபை பண்ணப்பட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டது 8ஆம் தேதி. 8ஆம் தேதியே சொல்லிட்டாங்க 16ஆம் தேதி ஹியரிங் வரப்போகுதுன்னு. தாவேக்கு எப்போ மனு போட்டுச்சு? 13ஆம் தேதி. 8ஆம் தேதி இப்போ ஏற்கனவே லிஸ்ட் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் 13ஆம் தேதி போய் மனு போடுறீங்க. நீங்க போட்டாலும் போடலனாலும் வக்பு சட்டத்திருத்த மசோதாக்கு ஏற்கனவே அவ்வளவு பேர் மனு போட்டாங்க. பிரைமரி 5 மனு எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த 5 மனுல ஒரு மனுவாவது டிவிக்கு மனு இருக்கா? கிடையாது. இல்ல அந்த அபிஷேக் சிங் மனு அவர் வாதாடினாரா? முதல்ல அவர் ஆர்கியூ பண்ணாரா? ஆர்கியூ பண்ண அலோவ் பண்ணாங்களா? எந்த விதத்திலையுமே நீங்க வந்து சட்ட போராட்டம் எதுவுமே நடத்த முடியாது. சும்மா கண் துடைப்பு கவர்ச்சி இதை வச்சுதான் அந்த கட்சி நடத்திட்டு இருக்கீங்க.
இப்போ அது எல்லாமே இந்த கரூர் துயர சம்பவம் மூலமாக உடஞ்சி சுக்குனராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான இக்கட்டான சூழலை தான் சிறப்பாக செயல்புரியணும். அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணோம், குருதிக்கொடை பாசறை மூலமாக, மருத்துவ பாசறை மூலமாக எங்களால் எல்லா உதவிகளையும் செஞ்சோமா. ஆனால் அதே மாதிரி தாவேக்கு என்ன பண்ணாங்க, குறைஞ்சபட்சம் களத்தில் வந்து நின்று ஆதரவு கொடுத்துருக்கணுமா இல்லையா, ஆறுதலாக சொல்லியிருக்கணுமா இல்லையா, அடிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்கன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நியாயமா? கரூரில் தாவேக்காலில் யாருமே இல்லையா, வேற முடியாது. நேற்று வந்து புஷியானந்தை வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வராங்க, ஜாமீன்லேருந்து வெளியே வந்தவங்களாம். இவங்க என்ன சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, இல்லை மக்களுக்காக போராட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? அவங்க கட்சி விவகாரம் தானே அது. நம்ம எது கட்சி விவகாரம்? எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க? அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாங்களா? எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க? நாங்கள் ஒழுங்காக நிர்வாகம் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு. ஒரு பொது அதிகாரியினுடைய கட்டளையை ஏற்கணும். அவர் டிஎஸ்பி சொல்கிறாரு ஒழுங்காக இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கல, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. முழுக்க அலட்சியம். மக்களை வந்து ஒரு உயிராகவே மதிக்கலைன்னா அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்க தான் செய்யும். மக்களுடைய உயிர், மக்கள் பக்கம்னு கேள்வி கேட்க தான் செய்யும். ஊடகங்களில் தாவேக்காவை கேள்வி கேட்குதா இல்லையா? வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விஜய் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தபோது முதல்ல பட்டுக்கம்பளம் விரித்து கிரீடம் சூட்டி வரவேற்றது விகடன். அந்த விகடன் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க, கிரீடத்தை கழட்டி வைங்க விஜய், ஏன்னா உங்களுக்கு தலகணம் அதிகமாயிருச்சு. அதனால தான் உங்களுக்கு மகுடம் சூட்டிய அந்த விகடனே சொல்லுது கிரீடத்தை கழட்டி வைங்க. திமிர் ஓவர் ஆயிடுச்சு. நீங்கள் வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க, மக்களுடைய பிரச்சனையை பற்றி எந்த கவலையும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஷெனாய் நகரில் டிபி சத்திரம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் கொடுக்கணும். அதையும் பனையூர் கூட்டம் தான் கொடுக்குறாரு. பனையூர்லேருந்து ஷெனாய் நகர் எவ்வளோங்க தூரம்? அது கூட வர மாட்டீங்களா? பனையூர்லேருந்து ஷெனாய் நகருக்கே உங்களால் வர முடியாதுன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போய் எப்படி நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்க போறீங்க? வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊர் தூத்துக்குடி, எங்கள் ஊரில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. சொல்கிறேன். எங்கள் ஊரில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு 2023 ரொம்ப மோசமான பாதிப்பு. காயல்பட்டினத்தில் அவ்வளோ மழை பெஞ்சது. எங்கள் ஊரில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்தார். எங்கள் பாட்டி முதற்கொண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க போய் வேலை செய்கிற ஒரு லீடர் அண்ணன் சீமான் அவர்கள், தலைவர். அவர் ஒரு அரசியல் தலைவர். அந்த அரசியல் தலைவரோட நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத, வீட்டை விட்டே வெளியே வராத, பனையூரை தாண்டாத ஒரு நபரான விஜய் ஒப்பிடுறீங்க. அவர் இவரை தாண்டி போயிடுவார். அரசியல் என்ன பண்ணிட்டார் விஜய்? அரசியலை யாரை தாண்டினார்? ஒரு எம்எல்ஏவுடைய வேலையை கூட இன்ன வரைக்கும் நடிகர் விஜய் செஞ்சே கிடையாது. ஒரு கவுன்சிலருடைய வேலையை கூட நடிகர் விஜய் செஞ்சே கிடையாது. அவர் இவரை தாண்டிடுவார்னா வெறும் ரசிகத்தன்மையில் விழக்கூடிய வாக்குகள் எந்த விதத்திலும் பலனளிக்காது. அவருக்கு எந்த விதத்திலும் பொறுப்புடைமை ஏற்படுத்தாது, எந்த விதத்திலும் நெருக்கடி ஏற்படுத்தாது. அவருக்கு எந்த விதத்திலையும் அவருடைய கடமையை இந்த வாக்குகள் உணர்த்தாது. நான் இப்படி சோம்பேறியா இருந்தாலும், நான் இப்படி பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற மெத்தனத்தை தான் அவர் கொடுக்கும். அந்த வாக்குகள் அவர் கிடைச்ச இடத்துக்கு. சரி, ஓகே சார். ஆனால் நீங்கள் ஒரு 16 வருஷமாக கட்சியாக இயங்கி எல்லா கொள்கையும் போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை கொள்கையை சேர்த்துக்கிட்டு இத்தனை மேடைகளையும் பேசினா கூட மக்கள் வந்து ஒரு சினிமா பிரபலத்தை தான் தேடி போகிறாங்க அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக கொள்கையை கொண்டு போகலையா, இல்லை மக்கள் வந்து இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சினிமா பிரபலத்தை வந்து மக்கள் எப்போவுமே தேடி போவாங்க, அது இயல்பான ஒன்று தான். ஆனால் சினிமா பிரபலத்தில் ரொம்ப சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க, சீக்கிரமாக உணர்ந்துருவாங்க. இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து சொந்த புத்தியோட செயல்பட மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் செய்வீங்களா, உங்களுக்கு நான் அறிவே இல்லைன்ற லெவலுக்குலாம் தாவேக்காவுடைய தொண்டர்கள் சிலரே வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதங்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு எந்த விதத்துலையுமே வந்து பயனுள்ளவர்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த இப்போலாம் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான விஜய் மாதிரியான நபர்கள் மூலமாகத்தான் எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ கூடிய விரைவில் நடிகர்களுடைய அரசியல் எந்த விதத்திலும் மக்களுக்கு பலன் தராதுங்கிறத மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக உணர ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு அடையாளமாக மாறும். விஜய் அரசியலை விட்டு போறார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அடையாளமாகும். இனி நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு விஜய் பெரிய உதாரணமாக இருப்பார். சீமான் அவர்கள் வந்து போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளிலே நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது திமுக வந்து ரொம்ப சாஃப்டாக தான் அணுகிறாங்க, அவங்கள பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க, இதன் காரணமாக தான் விஜய் வந்து ஓவராக விமர்சிக்கிறாங்க அப்படின்ற அளவு பேசப்படுது இல்லையா? என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு முதல்ல அவங்க சொல்லணும். ரெண்டாவது, திமுகவை எல்லா விதங்களையும் விமர்சிக்கிட்டு தான் இருக்கும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் சொன்னேன். அதே நாள் அன்றைக்கி அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த மாதத்தை கேலண்டர்லேருந்து கிழிச்சு குப்பத்தூரில் போடணும், அந்த மாதமே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்லாம் சொன்னார். இதுக்கு மேலே இப்படி கடுமையான விமர்சனம் வைக்க முடியும்? ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க ஈவேராவை வந்து தூக்கி விட்டு வந்த பிறகு தான் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சாருன்னு. மேடையில் அவர் பேசுகிறாரு, விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசினார். பேசிட்டு அவர் கீழே இறங்கின உடனே அண்ணன் மதுரையில் வெள்ளரி வாரண பொருள் கொடுக்க போயிருந்தார். அந்த நேரத்தில் தான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, தமிழ் தேசியமே பேருண்மைன்னு எங்களுடைய தமிழ் தேசியத்தை வந்து இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காருன்னு அந்த கவிதை வரிகளை மேற்கோள் காட்டி தான் சொன்னார். ஸோ நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். விஜய் தன்னுடைய கொள்கை திருவிழான்னு விக்கிரவாண்டியில் போட்ட மாநாட்டில் அவர் தன்னுடைய கொள்கையை அறிவிக்கும் வரை அவருக்கு நேரம் இருந்துச்சு.
கொள்கையை அறிவிக்கிற வரைக்கும் நம்ம எந்த விமர்சனமும் சொல்ல தேவையில்லை. கொள்கையை அறிவிச்சதுக்கப்புறம் கொள்கை ரீதியான விமர்சனங்களை சொல்லி தானே ஆகணும். கொள்கையை சொன்னதுக்கு அப்புறமா முரண்பாடுகளிலிருந்து நாம வந்து அவங்களோட சேர்ந்து போயிருந்தா என்ன சார் அவர் திராவிடம்ங்கிறாரு, நீங்க தமிழ் தேசியம்ங்கிறீங்க, நீங்க எப்படி ஒத்து போக முடியும்? கொள்கையை விட்டுட்டீங்களா நீங்க கேட்கலாம். கொள்கையை விட்டுட்டோமா? இல்ல. கொள்கையை விடாம நடிகர் விஜயை நியாயமா விமர்சிக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? திமுக பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனம், பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கிறீங்க. நீங்க கூட தான் டெல்லிக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, டெல்லிக்கு போயிட்டு இருந்ததுனால பேசிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு தனிப்பட்ட சந்திப்பு. உண்மையை சொன்னா ஒருவருடைய வீட்டில் மரணம், அண்ணன் சீமான் அவர்களுடைய அப்பா இறந்து போனதுக்கு முதலமைச்சர் கால் பண்ணார். ஆமா, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே நட்போட இருக்கலாம். நாளைக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒன்றுனா கூட அண்ணன் சீமான் அவர்கள் போவார். வைகோ அவர்கள் அண்மையில் போய் மருத்துவமனை சந்திச்சார். உங்களுக்கு தெரியும் வைகோ அவர்கள் வந்து எவ்வளவு முரண்பாடுகள் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுங்கிறதுலாம் எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளவு முரண்பாடுகள் இருந்த போதும் கூட போய் சந்திக்க தான் செய்கிறாங்க. ஸோ அரசியல் வேற, தனி மனித ஒழுக்கம், தனி மனித நாகரிகம், இது எல்லாமே வேற. ஆனால் நடிகர் விஜய்க்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கு இந்த எந்த வேறுபாடும் தெரியாது. அதனால அவங்கள பேசி பிரயோஜனமே கிடையாதுங்கிறதா என்னுடைய கருத்து. 2026ல் 4 முனை போட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா எதிர்ப்பு வாக்குகளும் 3 முனை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாஜகவோடய அதிமுகவோடய சேர்ற மாதிரி தான் தெரியுது. 3 முனை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை சொல்றீங்க? நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு சட்டமன்றத்தை நோக்கி உள்ளே போகணுன்ற ஒரு முக்கியமான ஒரு இலக்கை வச்சு நிர்ணயித்து ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள்லாம் அறிவித்து தீவிரமாக களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க, செயற்கை முகாம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா விதத்திலையுமே நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இந்த 2026 ஆட்சி பிடிச்சிருந்த கற்பனையில் வளரக்கூடிய கூட்டம் கிடையாது. 2016 வந்தபோது தேர்தல் செயல்பாட்டு வரைவுன்னு ஒன்றை சொல்லி அதில் வந்து பொருளாதார ரீதியான திட்டங்கள், கல்வி ரீதியான திட்டங்கள், எதிர்காலத்துக்கு மின்சார தேவைக்கான திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் சொல்லி மக்கள்கிட்ட மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அவருடைய நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வரணுங்கிறது தான். ஸோ நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த நிலைங்கிறது தகுதியான அரசியல் தகுதியாக தான் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து உங்களை கற்றுக்கலாம். நன்றி.